வணக்கம் நண்பர்களே. இடது இணையதளத்தை பார்வையிட வந்ததற்கு மிக்க நன்றி. இந்த இணையதளத்திற்கு திருத்தமிழ் என்று பெயரிட்டுள்ளேன். இதுக்கான காரணம் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதுறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை படித்தோம். எதுக்காக? வெறும் மதிப்பெண்களுக்காக தான். ஆனால் அது யாருமே வேற எந்த ஒரு சிந்தனைக்காகவும் நம்ம பயன்படுத்துறதில்லை திருக்குறளை. ஆனால் நான் ஒரு சிந்தனையில பயன்படுத்தியிருக்கேன். என்னன்னா, திருவள்ளுவர் மாதிரி நாமளும் எழுத முடியும் திருக்குறளை அப்படின்ற ஒரு சிந்தனையில ஒரு வித்தியாசமான சிந்தனை தான். இருந்தாலும் அது முடியுன்ற ஒரு நம்பிக்கையோடு செஞ்சதுனால முடிச்சு காட்டியிருக்கேன். இந்த இணையதளத்தின் மூலம் திருத்தமிழ்.blogpost.com அப்படின்ற இந்த இணையதளத்தின் மூலம் நான் எழுதக்கூடிய இந்த திருக்குறளுக்கு சமமான, அதாவது ஒரு வகை சொல்ல போனா வள்ளுவனின் மாணவன் நான் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த திருக்குறள் அப்படின்றதுக்கு நான் திருந்த கூவல், அதாவது மனுஷ திருந்தத்துக்காக நான் ஒரு கூவல் இடுகிறேன் அப்படின்ற ஒரு அர்த்தம். இந்த திருந்த கூவலை, இந்த 2 அடி குறள்களை நான் எழுதுகிறேன். இந்த ஒரு திருவள்ளுவர் 1333 குறள் எழுதியிருக்காரு. ஆனால் அதில் எதுவுமே இருக்காது. இந்த குறளை எடுத்து பாருங்க. என்ன இங்கே வந்து சுருக்கிட்டு வந்தாலும் கூட நினைப்பீங்க. இல்லை, இந்த குறளை நம்ம ஒரு புத்தகம், திருக்குறள் புத்தகம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அது முழுசாக படிக்கல. அதுக்கப்புறம் நம்மளே எழுதுனா என்னன்னு ஒரு சிந்தனை இறங்கும் போதும் இந்த மாதிரி திருக்குறளெல்லாம் எழுத ஆரம்பித்தேன். இதுக்கு திருத்த கூவல்னு ஒரு பெயர் இருக்கேன். இதுக்கு ஒரு வெப்சைட் தொடங்கியிருக்கேன், திருத்தமிழ்.blogpost.com. அதை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஓகே, இது குறள் மேலே எழுதியிருப்பேன். கீழே என்னுடைய வீடியோ படத்தை வச்சிருப்பேன். அது நிழற்படங்களை வச்சிருப்பேன். அதை நீங்கள் ப்ளே பண்ணி அதனுடைய விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதில் தமிழில் எழுதுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால குறளை மட்டும் தமிழ் எடுத்திருக்க முடிஞ்சாவது மற்ற விளக்கத்தை நான் வீடியோ படத்தில், அதாவது நிழற்படத்தில் இறக்கி வச்சிருக்கேன். அதை நீங்கள் ப்ளே பண்ணி, அதாவது ஓட விட்டு பார்க்கலாம். அது விளக்கத்தை கேட்டுக்கலாம் என்னுடைய வாயால், என்னுடைய வாய்ஸால். எல்லாருக்கும் என்னென்னா, நண்பர்களெல்லாம் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வேற ஒன்றும் இல்லை. என்னுடைய இணையதளத்தை பார்வையிடுங்க. என்னுடைய வாழ்க்கைக்காக தமிழ் வாழ்க்கை.blogpost.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டும், என்னுடைய அந்த திருக்குறள் என்ற அந்த திறமைக்காக திருத்தமிழ்.blogpost.com என்ற மாதிரியும், என்னுடைய நிகழ்ச்சி தொகுப்பு செய்தி வாசிப்பாளராக நான் பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு திருத்தமிழ் webtv.blogpost.com, அப்புறம் செந்தமிழ் சிற்றலை.blogpost.com, இந்த மாதிரி என்னுடைய திறமைகளுக்காக சில வெப்சைட்டுகளை தொடங்கி வச்சிருக்கேன். இந்த வெப்சைட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், அந்த வெப்சைட் கூட நீங்கள் போயிடலாம். சரி, ஓகே. என்னை பற்றியும், என்னுடைய முழுமையான வாழ்க்கை பற்றியும், என்னுடைய திறமைகளை பற்றியும் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும், தமிழுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இணையதளத்தை பார்வையிடுங்க. அடிக்கடிக்கு நான் நிறைய புதிய விஷயங்களை, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை, எனக்கு ஒரு திறமையை நான் இதில் வெளியிடுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னுடைய இமெயிலுக்கு அனுப்பி வைங்க. உங்களை என்னால் பார்க்க முடியலன்னா நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு நாளைக்கு எல்லாரும் ஒன்றா சந்திப்போம். ஓகே. அப்புறம் என்ன, வாழ்க்கைன்றது மிகப்பெரிய விஷயம். ஒவ்வொன்றும் யோசித்து செய்யுங்க. அப்புறம் ஆர்வப்படாத எதுவுமே செஞ்சிடாதீங்க. வாழ்க்கைன்றது பெரிய விஷயம். ஒவ்வொன்றும் செஞ்சு செய்யணும், அவ்வளோதான். அப்புறம் வாழ்க்கையை பத்திரமா பார்த்துக்கோங்க. நேர்மையாக இருங்க, நல்லா வாழுங்க, அடுத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காதீங்க. முடிஞ்சாலும் ஒரு உண்மையான மனுஷனாக வாழுங்க. ஓகே. அப்புறம் சொல்கிறதுக்கு முன்னால் விடைபெறுகிறேன். இந்த வெப்சைட்டில் வரக்கூடிய எல்லா ஒரு திருக்குறள்களையும் பாருங்கள். திருவள்ளுவர் எழுதின குறள் இருக்காது. இருந்தாலும் இது என்னுடைய ஒரு வித்தியாசமான முயற்சி. உங்களுடைய நண்பனுடைய இந்த முயற்சிக்கு நீங்கள் ஆதரவு அளிக்கணும். அடிக்கடிக்கு இந்த இணையதளத்தை பார்வையிடுங்க. என்னுடைய புதுமையான குறள்களெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதோட இந்த வெப்சைட்டுக்காக நான் பேசுறதுக்காக அறிவிப்புலாம் அறிவிச்சுட்டேன். இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு இல்லை. நான் மீண்டும் இந்த விளக்க பாடங்களில் நான் உங்களை பார்க்கலாம். இந்த விளக்கத்தை நீங்கள் அந்த படத்தின் மூலம் ப்ளே பண்ணி கேட்கலாம். நானே அந்த விளக்கத்தை சொல்ல போகிறேன். அவ்வளோதான். எல்லாரும் ஒரு மணிக்கு மீட் பண்ணுவோம். அந்த மீட் பண்ணுற வாய்ப்பை நீங்கள் தான் எனக்கு தரணும் அப்படின்றேன் நினச்சிக்கிறேன். ஓகே, நம்ம ஒரு மணிக்கு எல்லாரும் மீட் பண்ணுவோம். டாடா, பவர் குறி விடுத்துறது நான் உங்கள் தமிழ் செல்வன். ஓகே, பாய்.